ஓகே ஓகே. அடுத்ததா யார் இருக்கிறா? கித்துனே கூலர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டைல் ஆகுறாங்க. கித்துனுக்குறாரு. வாங்க கித்தோன். ஏய் நான் உனக்கு என்ன கலர்டா தெரியுறேன்? எல்லோ கலர். பரவாயில்லையே, கண்ணாடி கிங் கலர்ல இருக்கே. ஒரு ஆள் எல்லோவும் கிங்கும் சேர்ந்தா என்ன கலர் தெரியும்னு கேட்கறதுக்காக தான் கேட்டேன். ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா அவனுக்கு? என்னத்துக்கு பிடிக்குது உனக்கு? எல்லாமே கத்துக்க. ஸோ ஸ்கூலுக்கு போனால் எல்லாமே நத்துவாங்க, உனக்கு எல்லாமே தெரியும். கத்துக்க. ஆங்க ஆக்சுவலாக நீ கண்ணாடியை கழட்டேன் அப்படி ஸ்டைலாக மாட்டிக்கோ வரங்கண்ணா. இரு கொடு கையில் கொடு நானும் வச்சுக்கிட்டா. ஓகே வெரி குட். கிருஷ்ணா மறந்துட சொல்லுவாங்கண்ணா. இல்லை நீயே வச்சுக்கோ. இந்த ஒரு கண்ணாடி ஆட்டையை கூட காட்டுறல நீ. அவன்கிட்ட நீ கேள்வி கேளு. சரி உனக்கு தமிழ் ட்ரைங்ஸ்லாம் தெரியுங்க? தமிழ்ல என்ன தெரியும்? எங்க காடு? மழையே மழையே வா வா மரங்கள் வளர வா வா மழையே மழையே வா வா மரங்கள் வளர வா வா பூமி சலிக்க வா வா உழவர் மகிழ வா வா குழந்தைகள் நிறைய வா வா குடை பிடிக்க வா வா குழந்தைகள் நிறைய வா வா குடை பிடிக்க வா வா ஆறுவோட வா வா ஆட்டம் போட வா வா ஆறுவோட வா வா ஆட்டம் போட வா வா. வா 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 ஒரு பெரிய கைத்தறல் இருக்கணுங்களா குழந்தைக்கு? டே காரங்காரா பரவாயில்லையடா. இதெல்லாம் யாருமே எனக்கு இது வரைக்கும் காணலையே. மழையை பற்றி ரொம்ப அழகா காணலையே நீ. சரி நீ கதைலாம் சூப்பரா சொல்லுவாங்கடா. அப்படியாடா? ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு பையன் தானா, அவனுக்கு ஸ்கூல் போறது பிடிக்காதான். அதனால அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம். அவங்க அம்மா அடிச்சாங்களாம். ஆனாலும் அவன் போலையாம். அதனால அவனுக்கு பாட்டினா பிடிக்குமா. பாட்டி சொல்றதெல்லாம் அவன் கேட்பானா. அதனால ஸ்கூலுக்கு போனானா. ஏன் இத்தனை நாளாக வரலன்னு மிஸ்ஸு கேட்டாங்களாம். அதுக்கு எங்களுக்கு பாட்டினா பிடிக்குமா, அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னானா. ஓ கடைசியில இது உன்னோட கதை மாதிரியே இருக்கு. சொந்த கதையா? போன வாரம் காலைல ஏற்றி ஸ்கூலுக்கு கோடான்னு சொன்னதுக்கு அங்க கொலன்னு கொண்டுட்டாங்களா கோங்காட்டன்னதுக்கு நைஸா காட்டி ஸ்கூலுக்கு கோடானோன்னு போயிட்டு நீ. இருந்தாலும் ஒரு கோருகையா ரைங்கிங்கா சொன்ன கத்தியா, அதுக்காக ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்களா குழந்தைக்கு. வெரி நைஸ். சரி உன்னோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன? ஸ்கேட்டிங் கிளாஸ். சூப்பரா. எதுக்காக நாங்க ஸ்கேட்டிங்லாம் கத்துக்கணும்? ரோட்ல எப்படியாச்சும் ஓட்ட ஆனா கத்துக்கணும். ஸ்கேட்டிங் இல்லாத வேற ஏதோ ஒண்ணு கூட கத்துக்கினியாங்க? கராத்தே குங்ஃபு. கராத்தே குங்ஃபுவா? ஏதாவது சாம்பிள் காட்டுறியா? வச்சுக்கிறியா? யாரா அந்த சாம்பிள்? எங்க அண்ணன். அண்ணனை வச்சு என்ன சாம்பிள் கொண்டு போற? சாம்பிள் இங்க வாடா கொஸ்டின் கொடா. அப்படியே திரும்பி நேரா உட்கார்றா. டே தம்பி இங்க உட்கார்றா. அண்ணன் கிட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல போய் தான் டீல் பண்ணணும். ஓகேடா ரெடி 1 2 3 கூடா. மக்களே இதை தயவு செஞ்சு வீட்டுல யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கான ட்ரைனிங்லாம் நாங்க எடுத்துட்டு தான் இறங்கியிருக்கோம். ஸோ ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு வீட்டுல யாராவது கூட இருந்தா மட்டும் பெரியவங்க இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நாங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டு இதுக்காக இறங்கி கொண்டோம். ஸோ நீங்க வீட்டுல இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேடா? ஓகே வெரி குட். நல்ல அவேர்னஸ். ரெடியா இருக்கியாப்பா? ஓகேடா டைம் ஸ்டார்ட். இதோடா அடாடாடாடாடாடாடா தூக்குறா. உன் லைஃப் நீ ரிஸ்க் பண்ணி இது கத்துக்கிறா. பெரிய ஆள்றா நீ. தங்கி தலையில அடிக்க போறான்னு தெரிஞ்சு அசராங்க உட்காந்துருக்க அண்ணன் இப்பதானா நான் முதல்ல பாக்குறேன். எங்க அண்ணெல்லாம் டாயினாலே தூக்கி போட்டு அடிக்காண்டா. ரொம்ப நன்றிடா வந்ததுக்கு. உங்க இடத்துல சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டு. இந்த பாராட்டுகள் காரணம் நான் இல்ல, எங்க அண்ணன். ஆனா நல்லா கொண்டாடா நீ. அப்படியே ஆர்லயே ஒரு ரொட்டேஷன் ஆச்ச கொத்தியா பயங்கரமா இருந்ததுடா. ஒரு பெரிய கைத்தறர்களா தங்கிக்கு. சரி நீ பெரிய ஆள் ஆயிட்டு என்ன ஆக போற? போலீஸ். சரி என்னத்துக்கு நீ போலீஸ் ஆகணும்? யாராச்சும் திருடங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உச்சி ஜெயில கொண்ட அவள் தானா? எந்த தக்கும் நடக்காம காத்துக்கணும்னு நினைக்கிறியா? அதனால தான் நீங்க போலீஸ் ஆகணுமா? பரவாயில்ல கை கொடு. பெருசாயிட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆகணும் சரியா? அதுக்கு டேக் கொண்டாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நேஷனல்ஸுக்கு போயிட்டு சூப்பரா ஆயிடணும். போலீஸ்ல கூப்பிட்டு அவங்களே கொடுக்கணும் உனக்கு வேலை. வாக்கா தங்கி காரில் விடுறா நீன்ட்டு சரியா? எல்லாரும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல குழந்தைக்கு. சரி ரொம்ப நன்றிடா. நீ ரொம்ப சந்தோஷம்டா.
உன்னோட இடத்துல போய் உட்காந்து கூட கொட்டு நாங்கள் அக்கறங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ. ஓகே அடா ரெடி ஆகுறியாடா மித்துனே? Ready. விளையாடிலாங்க வாங்க மித்துனன் மித்துனவங்க வாங்க வாங்க. ஓகே your time starts இதோ. சூப்பர் மேடம் சபையா விளையாடுறீங்க. நல்லா பவர் கூட, நல்லா பவர் கொடுத்துட்டு ஒரு கையில க்ளோஸ் பண்ணு. ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குது. ட்ரை பண்றா கமாண்ட்ரா உன்னால முடியும்டா. ஏய் டைம் போய்கிட்டே இருக்குடா. நல்லா ஊது ஊது. நல்லா நல்லா எனர்ஜியா ஊது ஊது நல்லா 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 எனர்ஜியா ஊது நல்லா எனர்ஜியா ஊது. தாடா இதோ ஊது. ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குது டைம் போய்கிட்டே இருக்குது. நல்லா ஊதுடா எனர்ஜியா ஊதுடா. நல்லா எனர்ஜியா ஊது. இருடா கவுண்ட் டவுன் வந்துச்சுடா. 10 9 8 7 6 தாடா இதோ ஊதுறியா. 5 4 3 2 1 டைம் எங்காடி எங்காடி எங்கா. ஏய் நீ ரொம்ப கஷ்டப்படுறல என்னடா எடுக்கவே முடியலன்னு. ஆனா காத்தியா அங்க இங்க இருந்த காதி அங்கதான் இருக்குது. உனக்கும் சேர்த்து உங்க அங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கோட்டாங்களா. பேருக்கு தான் டீம் கேக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டதெல்லாம் எங்க அங்கி தான் வேற லெவல். எங்க அங்கிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். காரங்காரி சூக்கரு. எத்தனை எடுத்துருக்காங்க நின்லாங்க அங்க அங்கி? 1 2 3 4 5. ஓகே நீயும் அங்கேயும் சேர்ந்து 18 எடுத்துருக்கீங்கடா. மேடம் சூப்பர் மேடம் வேற லெவல்ல கட்டி. Thank you, sir. ரொம்ப நன்றி மேடம் வந்ததுக்கு. ரொம்ப you, நன்றிடா. உங்க இடத்துல போய் உட்காந்துக்குங்க. வாய் சாத்தது யாரு இருக்கிறானா மித்துனே கேட்டுலாங்கடா. சார் என்ன சார் வந்த ஒண்ணி தேக்காண்டெல்லாம் கொன்னி எங்க அண்ணனோட கண்டையெல்லாம் வச்சாங்க. மித்துனே வீட்டுல இந்த மாதிரி தான் இருக்கானா சார்? ஆமா சார், வீட்டுல செம்ம சாஸ்டர். அப்படியா? இங்க ரொம்ப அமைதியா இருக்கான். இங்க பேசவே இல்ல, வீட்டுல செம்மையா பேசுவான். ஆங்க இங்க கொஞ்சம் கம்மியா தான் பேசினா செயல்ல பயங்கரமா காட்டிட்டான் சார். எங்களை காத்தீங்களா எத்தனை தாண்டி அமைதியாடுறாங்க. ஐயோ எடுக்கலையாங்க இல்லடா பட் ஆனாலும் சூக்கரா விளையாடா நீ. சார் உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு சார் ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டும் நல்லா இருந்தது சார், செம்மையா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெய் டிவி. கங்கி சொல்லுங்க கங்கி உங்களுக்கு எப்படி கோச்சு இந்த நாள்? ரொம்ப சூப்பராக போச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த செட்டு ரொம்ப பிடிச்சிது. வந்த உடனே உள்ளே வரும்போதே இந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வரும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. ஸோ ஓவராலாக ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே சூப்பர். நீங்கள் இன்னும் சூப்பர். ஸோ சூப்பராக இருந்தது, ஓவராலாக சூப்பராக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா உனக்கு எந்த ரவுண்டா ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டுமே. ரொம்ப தேங்க்யூடா சார். நான் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ. அடுத்தது யாரு? மிதுன் நீ கேட்கலனாலும் நான் உனக்கு கிஃப்ட் குத்துடுறேன். ஏன் சொல்லு? ககாலியா தலையில ஒரு அடி அடிச்சுனா கரண்டி தனியா போயிடும்டா. அதனால தான் சூக்கரா நீ வந்து டேக் கொண்டெல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும் சரியா? உனக்கான ஒரு சூக்கர் கிஃப்ட் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நல்ல ஷோ வந்து ஜாலியா போச்சு. வந்த வாழை கொச்சங்கள்லாம் கியூட்டாகவும் டெரராகவும் வாழாகவும் நல்லா வாயாகவும் இருந்தாங்க. கலருங்கச்சா உங்க இடத்துலடா உங்கள் கிருஷ்ணா. சோ இது நாங்க ஜெயா டிவி என் காலே பசங்க.